ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மேக் எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. இது பாருங்கள், நியூ ஹாலண்டோட ஹார்வெஸ்டரு. இதை நான் திருச்செங்கோட்டில் எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தேன். நான் நம்ம ஊரில் ஹார்வெஸ்டர் ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் பச்சை கலரில் ரெடியாக பார்த்துருக்கேன். இது நியூ ஹாலண்ட் கம்பெனி, ஃபாரின்லேருந்து மேக்ஸிமம் நம்ம அந்த அமெரிக்கன் கம்பெனின்னு நினைக்கிறேன் நியூ ஹாலண்டு. இதை நான் கிட்ட இன்றைக்கி தான் இந்தளவுக்கு பார்க்குறேன். கேபின் ஏசி கேபின்னு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ஹார்வெஸ்டை பற்றி பெருசாக தெரியாது. பட் எனக்கு இது கலர் வைஸில் இந்த எல்லோ கலரில், அதாவது ரொம்ப நாளாக வீடியோவில் பார்த்துட்டு இருந்துட்டு இன்றைக்கி கிட்ட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக தெரிஞ்சது. இந்த என்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப எல்லாமே ஒரு அரேஞ்சாக இருக்குது. இதெல்லாம் புதுசாக என்ன சொல்கிறது, பார்த்ததில்ல. இதெல்லாம் நேரில் நியூ ஹாலண்டோட அந்த ப்ராடக்ட்டை இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆனால் ஃபாரினில் இந்த வீல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பின்னாடி வர வீல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும். இது கேட்டால் அவர்கிட்ட 60-70 லட்ச ரூபா கிட்ட வருது அப்படின்னாங்க. இது எங்கே அவர் சொன்னாங்க, டபுள் கட்டர் போட்டு எடுத்தால் 60 லட்ச ரூபா கிட்ட வரும் அப்படின்னு சொன்னாங்க. மேசிவாக இருக்குதுங்க, பெருசுங்க, ரொம்ப பெருசு. பாருங்கதா எவ்வளோ பெருசு பாருங்க. எவ்வளோ பெரிய வண்டியா! எனக்கு தெரிஞ்ச ஹார்வெஸ்ட் நான் நினச்சேன் ஒரு 30-40 லட்ச ரூபா இருந்தால் வண்டியை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இது பார்த்தா என்ன சொல்கிறது, 60 லட்ச ரூபா வேணுங்கிறாங்களே. ரொம்ப பெருசுங்க. எனக்கு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு இதை பற்றி பெருசாக. பட் சரி, நம்ம ஒரு காமிக்கணும் அப்படின்னு தான் காமிச்சேன். அடிக்கட்டே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ओपन करेंगे कैबिन? हाँ, खोलेंगे क्या? नो प्रॉब्लम. हाँ ठीक है. कैबिन பாருங்க, கேபினுக்கு ஸ்டேரிங்கு, ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கரு, என்டர்டைன்மெண்ட் இன்ஃபோடைன்மெண்ட்டில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஏசி கேபின் தான் இந்த இருக்குது. அப்புறம் கண்ட்ரோலர் இன்னும் இருக்குது. அந்த கண்ட்ரோலர் நமக்கு தெரியாது என்னன்ட்டு. இதோ ஏசி கண்ட்ரோல் பண்ணுற அந்த கண்ட்ரோல் யூனிட்லாம் இங்கே இருக்குது. செட்டு நம்மளும் வச்சுருப்பாங்க, லோக்கல் செட் வச்சுருப்பாங்கன்றது. அப்புறம் வைப் இருக்குது. அப்புறம் இது டிஸ்பிளே, என்ன டிஸ்பிளேன்னு தெரியல, கேமராவா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் மேசிவான லுக்குங்க. கரெக்டாக ஒரு ஆள் உட்காந்துக்கலாம். கூட ஒரு ஆள் உட்கார்றதுக்கான சீட் நல்லா கம்ஃபர்டபுளான சீட்டாக. ஆமாம், 90 டிகிரி பெஞ்ச் டைப் சீட் மாதிரி இருக்குது. வியூவில் நல்லா ஒரு தரமான வியூவாக தான் இருக்குது. தெளிவாக பார்த்துக்கலாம். 180 டிகிரி வரையும் தெளிவாக பார்த்துக்கலாம் நம்ம. லைட்டு, இது கேபின் லைட்டு நீட்டாக டிரைவருக்கு நேராக கீழே இருக்குது. பெடல்லாம் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா பாருங்கள். சரிங்க, பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய சப்போர்ட் தர வேணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோவோட உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.